நான் வந்து எடுத்தே ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கேன். எனக்கு வேற வழியே இல்லை. நீங்க சொல்ற எல்லா மெத்தடும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு இப்ப ட்ரக்ஸ் எடுத்தே ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தா என்ன ப்ரோ பண்றது? அப்போ ஒரு முறை எடுத்து பழகும் போது நம்ம இதை எடுக்கும் போது நம்ம வந்து வருத்தப்படாம இருக்கோம், கவலைப்படாம இருக்கோம், இது எல்லாத்தையும் மறக்கிறோம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக் அடிக்ஷன் இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பாஸ்ட் 3 வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்போம். பட் அந்த வீடியோலயே சொல்லியிருப்போம் அதுல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு. இது 4th எபிசோட். இதுல 4th ஸ்டெப் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ 4th ஸ்டெப் என்ன ப்ரோ பண்ணணும் ட்ரக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு? எமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் தான் இதுல 4th ஸ்டெப். என்ன ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணணும்? பொதுவா இந்த போதைக்கு அடிமை ஆகுறவங்க எப்ப அதுக்குள்ள மூழ்குவாங்கன்னா எமோஷனல் பெயின், ஸ்ட்ரெஸ், ட்ராமா இதெல்லாம் வந்து தீவிரமாகும் போதுதான் அதுக்குள்ள வந்து போவாங்க. அதாவது ஒரு மனுஷன் ட்ரக் எடுக்கிறான்னா அவனுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் வரும். அதான ப்ரோ? ஸ்ட்ரெஸ் இருக்கேல எடுப்பான்றீங்க. ட்ரக் எடுக்கிறான்னா ஸ்ட்ரெஸ் வரும்ல, ஸ்ட்ரெஸ் வரும்போது ஸ்ட்ரெஸ் வர்றதுனால அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறான். அது எமோஷனல் பெயின், அதாவது ஏதாவது ஒரு லவ் பிரேக்கப் ஆகுறது, ஓகே, இல்ல ஒர்க்ல ஏதாச்சும் பிரஷர் ஆவோ, இல்ல ஃபேமிலி சிச்சுவேஷன் ஏதாச்சும் இருந்தானா அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறான். சரி ப்ரோ, இது வருது, ஓகே. இது வரையில அவன் எடுக்கிறதுக்கு அவன் எப்படி ப்ரோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தான்? இது வந்ததுனால நான் இதை எடுக்கிறேன்றதுக்கு அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தன் வந்து எப்ப இந்த ட்ரக் எடுக்க ஆரம்பிப்பான்னா முதல்ல கியூரியாசிட்டி, அது எடுத்தா என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்றது. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய சமூகம், அதாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது சில ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸே வந்து பர்த்டே பார்ட்டியா இதை எடுக்கணும், மேரேஜா இதை எடுக்கணும்னு கத்து கொடுக்கறது. அப்போ ஒரு முறை எடுத்து பழகும் போது நம்ம இதை எடுக்கும் போது நம்ம வந்து வருத்தப்படாம இருக்கோம், கவலைப்படாம இருக்கோம், இது எல்லாத்தையும் மறக்கிறோம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ப்ரோ, இது ஓகே. இப்ப இதுல இவன் என்ன பண்ணணும் இந்த ட்ரக்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு? டெவலப்பிங் ரெசிலியன்ஸ், அதாவது இப்ப இந்த மாதிரி எமோஷனல் பெயின்லாம் வரும்போது ட்ரக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா டிஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் பண்ணணும். அதாவது அந்த அந்த சோகத்திலையும் அந்த கோபத்திலையும் அந்த வருத்தத்திலேயே இருக்க அப்படியே கத்துக்கணும். அப்படி கத்துக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரோ அது எப்படி ப்ரோ? ஒரு ஆளுக்கு கோபமோ ஒரு சோகமோ வரையில அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தான் பார்ப்பான். அப்ப அவனுக்கு இது எடுக்கையில எனக்கு வந்து இது ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்லல, அவன் அந்த ரிலீஃபை தானே பார்ப்பான். இல்ல, நீங்க அதுதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது இப்ப எடுத்தா எனக்கு வந்து கவலை குறையுது, கவலை மறக்குதுன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்ம கான்சியஸா இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப ஆல்கஹால் எடுக்கிறாங்க, ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க வந்து கான்சியஸா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க அந்த நேரத்துல போய் என்ன கேட்டாலும் வளருவாங்க. நீங்க கவனிச்சா தெரியும். ஏன் வளர்றாங்கன்னா அவங்க கான்சியஸா இல்லை. ஒருவேளை அவங்க கான்சியஸா இருந்தா அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து வளர மாட்டாங்க. அப்ப இந்த போதையை வந்து எடுத்து அதாவது ட்ரக் எடுக்கும் போது, போதைக்கு உள்ளாகும் போது அவங்க கான்சியஸை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு மயக்க நிலை வருது. அந்த மயக்க நிலை வரும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம போகுது. எப்ப அவங்க கான்சியஸ்ல இருந்து இல்லாம போறாங்களோ அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, கடந்த காலத்துல என்ன நடந்தது, அந்த சிந்தனைகள் எதுவும் பெருசா வந்து இருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு என்ன தோணும்னா அந்த கான்சியஸா இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைய போய் அவங்க வந்து இந்த ட்ரக் எடுக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு மருந்து, அதாவது ட்ரக் எடுக்கிறதுனால நமக்கு நடக்கக்கூடிய நன்மை, இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கவலையை மறக்கிறோம், நம்ம வலியை வந்து உணர மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய தப்பு. அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ட்ரக் எடுத்துக்கும் போது கான்சியஸ்ல நம்ம இருக்க மாட்டோம். அதனாலதான் நமக்கு வலி தெரியல, எந்த உணர்ச்சியும் இல்லை, அந்த நேரத்துல அப்படி இருக்கிறாங்க. அப்ப இதை விட்டு வெளியே வரணும்னா இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ட்ரக் எடுக்கிறது அப்படின்றது தீமை செய்யக்கூடியது அப்படின்னு. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா பிரீத்திங் பண்ணலாம். அதாவது இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ அல்லது கேட்க வந்து ஒருத்தர் கோவத்துல இருக்கான் இல்ல சோகத்துல இருக்கான், அந்த கோவத்துல போய் தம்பி நீ போய் பிரீத்திங் எடுப்பான்னு எப்படி ப்ரோ அவன்கிட்ட சொல்ல முடியும்? அவனுக்கு இன்னும் தானே ப்ரோ கோவம் வரும். அந்த மாதிரி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப கோவத்துல இருக்கும்போது சில பேர் போய் ட்ரிங்க் பண்றாங்கன்னு வைங்களேன், அது எடுத்த உடனே நினைச்ச உடனே கிடைச்சிருமான்னா கிடைக்காது. கொஞ்ச நேரம் அவங்க டிராவல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணலான்னா விடணும்னு முடிவு பண்ணியாச்சு,
இப்ப விட்டுறணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்ப கோவம் வருது, கோவம் வரும்போது கை நடுங்குது. இப்ப இந்த கோவத்தை தற்காலிகமா போக்கிக்கிறதுக்கு, அதாவது கான்சியஸா இருக்கிறதுல இருந்து நம்ம அன்கான்சியஸ்னஸ்ல ஒரு விதமான மயக்க நிலைக்கு போறதுக்கு அதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துக்க வேணாம். அதுக்கு பதிலாக கான்சியஸா இருந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யலாம். அல்லது கோவத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற சில முறைகள் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். அதுதான் பிரீத்திங் டெக்னிக் சொன்னேன். நான் ஏற்கனவே இந்த கோவத்தை கட்டுப்படுத்துற நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கு. அதுல வந்து 478 பிரீத்திங் டெக்னிக்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது 4 செகண்ட் மூச்சு இழுத்து 7 செகண்ட் வந்து இழுத்த மூச்சை ஹோல்ட் பண்ணி 8 செகண்ட் வரைக்கும் வாய் வழியா விடுறது. இது எப்படி சயின்டிஃபிக்கா வந்து கோவத்தை குறைக்கும், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பண்றதன் மூலமா கோவம் குறைஞ்சிரும். அப்ப கோவம் குறைஞ்சிட்டா ட்ரக் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த நினைப்பு இல்லாம போயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு, கோவத்துக்கு இது ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ப்ரோ பண்றது? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் இது பிரீத்திங் பண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து மீட் எடுக்கப்படுறதுக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து உதவும். அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆனாதான் நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். அதுக்கு பிரீத்திங் டெக்னிக்கே வந்து போதுமானதா இருக்கும். ஒருவேளை இது போதல, பிரீத்திங் டெக்னிக் பண்ண முடியல, வேற என்ன ப்ரோ பண்ணலாம்? அதுக்கு பதிலா வந்து ஜேர்னலிங் பண்ணலாம். ஜேர்னலிங் அப்படின்னா இப்ப எது நினைச்சு உங்களுக்கு கோவமா இருக்கு, இல்லைன்னா எதை நினைச்சு வருத்தமா இருக்கு, ஆபீஸ்ல ஒருத்தவங்க மேல ஒரு ஓனரோ இல்ல ஒரு ஸ்டாஃப் மேல எனக்கு கோவம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கா, அப்ப அதை வந்து எழுதி வைக்கணும் டைரியில. ஒரு டைரியோ ஒரு நோட்ஸோ எடுத்து, எனக்கு இப்ப கோவம் வருது, எதனால கோவம் வருதுன்னா இதெல்லாம் நடந்தது அதனால கோவம் வருதுன்னு எழுதிட்டு அதே ஒரு முறை படிக்கலாம். இப்படி பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து அந்த அந்த ட்ரிங்க் பண்ணணும் இல்லைன்னா ஸ்மோக் பண்ணணும்ன்ற எண்ணமே இருக்கும். அதுக்கு மேல அந்த எண்ணம் வந்து இல்லாம போயிடும். ஸோ அந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எழுதி இந்த மாதிரி வந்து நேரத்தை செலவு பண்றதன் மூலமா அதை விட்டு வெளியே வரலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா கிரவுண்டிங் மெத்தட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5 4 3 2 1 கிரவுண்டிங் மெத்தட் அப்படின்னு. அதாவது 5 விஷயங்களை பாக்குறது, 4 விஷயங்களை தொடுறது, 3 விஷயங்களை வந்து கேட்கறது, 2 விஷயங்களை வந்து சுவாசிக்க அதாவது நுகர்றது ஸ்மெல் பண்றது, ஒரு விஷயத்தை வந்து டேஸ்ட் பண்றது. இது எப்படின்றத சிம்பிளா சொல்லிடுறேன். 5 விஷயங்களை பாக்குறது அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்க்கலாம். 5 விஷயங்கள் டிஃபரெண்ட். ஒரு பறவையை பாக்குறது, ஒரு ஆண் போறாங்கன்னா அவங்கள பாக்குறது, ஒரு கடை இருக்குன்னா அதை பாக்குறது, இந்த மாதிரி 5 விஷயங்களை பார்க்கலாம். ஆமா, அந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி 4 விஷயங்களை டச் பண்றதுன்னா உங்க தலைமுடியை டச் பண்ணா அது ஒரு மாதிரி இருக்கும், உங்க சட்டையை டச் பண்ணா அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 விஷயங்களை வந்து தொடலாம். அதே மாதிரிதான் அடுத்தடுத்தது 3 விஷயங்களை வந்து கேட்கறது, வித்தியாசமான சத்தங்கள், ஒரு கார் போறதோ பாட்டு கேட்கறது, குயில் கூவுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து 2 விஷயங்கள் என்னது, நம்ம வந்து ஸ்மெல் பண்றது, 2 விதமான வாசனைகளை உணரலாம். ஒரு வகையான டேஸ்ட், வாயில என்ன எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்ன டேஸ்ட் இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிச்சா என்ன டேஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு டவுட் வரும், இதெல்லாம் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கு, இத பண்ணா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அதுல இருந்து வெளிய வரலாமா? ஆமா, கண்டிப்பா நடக்கும். எப்படின்னா இப்ப எப்ப ஒருத்தருக்கு வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருதோ அதை விடணும்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்து ஒரு பதற்றம் வரும், ஒரு பயம் வரும், நம்மளால விட முடியாது, இப்போதைக்கு எனக்கு தேவைன்னு துள்ளும். அது எதனால நடக்குதுன்னா மூளையில இருக்கக்கூடிய அமிக்டாலான்ற ஒரு பகுதியினாலதான். அதுதான் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய திறனை கட்டுப்படுத்திட்டு அதுக்கு மாறா அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. அதாவது இது எப்படின்னா அமிக்டாலா வந்து நமக்கு பயத்தையும் பதற்றத்தையும் கொடுக்கும். என்ன மாதிரி பயம்னா, நம்ம தண்ணி அடிக்கலைன்னா நம்மளால இருக்க முடியாது, நம்ம இப்படியே நடுங்கிட்டே இருப்போம், ஒரு எமோஷனல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது, பதட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளை உணர்த்திடும். இந்த அமிக்டாலா வந்து ரொம்ப நேரம் எல்லாம் வந்து இருக்காது. எப்ப நீங்க வந்து கான்சியஸா வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இந்த அமிக்டாலான்ற பகுதி வந்து அடங்கிடும். அப்ப நீங்க 5 விஷயங்கள் பாக்குறது, 4 விஷயங்கள் வந்து டச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஐம்புலனுக்கும் நீங்க வந்து வேலை கொடுக்குறீங்க. அப்ப உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அது வந்து ஸ்டிமுலேட் ஆகி அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். சிஸ்டத்தை விட
லிம்பிக் சிஸ்டத்தை விட அதே மாதிரி அமிக்டாலாவை அடக்குறதுக்கும் இது வந்து உதவும். அப்ப இது வந்து சொல்றது வந்து சும்மா ஒரு சைக்காலஜிக்கலா மட்டும் கிடையாது, சயின்டிபிக்காவும் இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 விஷயங்களை நீங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிங்க் பண்ணணுன்ற எண்ணம் வரும்போது இந்த அதுவும் வந்து எப்ப அதிகமா வந்து இப்ப பண்ணியே ஆகணும்ன்ற எண்ணம் வரும்போது இந்த ஒரு விஷயத்தை இந்த கிரவுண்டிங் மெத்தட். இப்ப அதுதான் நான் அடுத்து கேட்க இப்ப என்னதுன்னா, எனக்கு உச்சகட்டத்துல இருக்கேன், நான் எடுத்தே ஆகணும், ட்ரக்ஸ் எடுத்தே ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கேன். அப்ப என்ன ப்ரோ பண்றது? அதான் அப்பவும் இந்த கிரவுண்டிங் மெத்தடே வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதுவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு விஷயமா வந்து டெவலப்பிங் ரெசிலியன்ஸ்ல வந்து இதை சொல்றாங்க. அதான் வந்து டிஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப மறுபடியும் கேளுங்க. அதாவது உச்சகட்டம் நான் வந்து எடுத்தே ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கேன், எனக்கு வேற வழியே இல்லை, நீங்க சொல்ற எல்லா மெத்தடும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு இப்ப ட்ரக்ஸ் எடுத்தே ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தா என்ன ப்ரோ பண்றது? அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது உங்களுடைய கிரேவிங்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆசை அப்படின்றது அலை மாதிரி தான். அலை எப்படி ஒரு உச்சத்துக்கு போவோம் மறுபடியும் வந்து இறங்கிருமோ அதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய ஆசை. மறுபடியும் அது மேல ஏறும்ல, அலை மறுபடியும் ஏறும், ஆனா மறுபடியும் இறங்கும்ல அப்படின்றீங்களா? ஆமா. இப்ப ஆசைன்றது அலை மாதிரிதான் அப்படின்னா அது எப்ப வரும்? எல்லா நேரமும் வராது. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்ப ட்ரிங்க் பண்ணணும்ன்ற எண்ணம் வரும் சில பேருக்கு? ஒரு சாயங்கால நேரம், வேலை முடிஞ்ச பிறகு, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி நேரம் வந்து உங்க மூளை எப்படி எடுத்துக்கும்னா தினந்தோறும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து ட்ரிங்க் பண்ணி பழகியாச்சுன்னா அப்ப உங்க மூளை வந்து அந்த 6 மணி ஆன உடனே அதை நினைக்க ஆரம்பிச்சிடும். பாட்டில் ஞாபகம் வரும், இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன சைடிஸ், இதுவே யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நான் சொன்ன ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி இந்த வீடியோல சொன்ன அந்த கிரவுண்டிங் மெத்தட்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்றதன் மூலமாவே கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியே வர முடியும். அந்த நேரத்துல தான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பீக்ல இருக்கும் நம்மளுடைய ஆசை. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஆசையை அலை போல அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு வந்து அவங்க இது தெரிஞ்சு எழுதுனாங்களா தெரியாம எழுதுனாங்களா அப்படின்னு தெரியல, ஆனா அவங்க எழுதியிருக்கிறது உண்மை. ஆசைன்றது அலை மாதிரி தான், அதுக்குள்ள நம்ம மூழ்கிடக்கூடாது, அது மேல படகை வச்சு பயணம் பண்ற மாதிரி தான் போகணும். அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த பீக் இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். அப்ப மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது கிரேவிங் அப்சர்வ் பண்றதுன்றது இதுதான். நம்ம கிரேவிங் வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை கவனமா வந்து உணரணும். ஓகே, நமக்கு வந்து ஆசை இவ்வளவு நேரத்துக்கு வருது அப்படின்னு. நீங்க வந்து ஒரு 15 to 30 minutes, அதாவது ஒரு 1/4 நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் மட்டும் அதை அடக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கே மைண்ட் மாறிடும். ஆமா, எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயம் வந்து நீங்க எடுக்காம இருக்கும்போது மூளையே வந்து இன்னைக்கு எடுக்க முடியாது போல, எடுக்க மாட்டான் போல, அதனால மைண்டே டைவர்ட் ஆயிடும். சோ இந்த 4th ஸ்டெப்ல நான் சொன்ன விஷயம் தான் எமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் கோப்பிங் மெக்கானிசம்ஸ். அப்படின்னாலே பண்ண வேண்டியது ரெசிலியன்ஸை டெவலப் பண்ணணும், அதே மாதிரி உங்களுடைய கிரேவிங்கை அப்சர்வ் பண்றது, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இதை பண்றதன் மூலமா நீங்க வந்து ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான இதுதான் 4th ஸ்டெப். இதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 ஸ்டெப்ல செட் ஆகாதவங்க இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க யோசிக்கலாம், நான் ட்ரக்ஸே எடுக்கலடா, நான் எதுக்குடான்னு பாக்குறேன் கேட்கிறேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கன்ஃபார்ம் உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க ரிலேட்டிவ் சைட்லயோ இல்ல உங்க நெய்பர்ஹுட்டோ கண்டிப்பா ட்ரக் அடிக்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட மெயின் நோக்கம், இந்த சீரீஸ்க்கான நோக்கமே ட்ரக் அடிக்ட் சொசைட்டிக்காக தான், வேற எந்த மைண்ட் செட்டும் கிடையாது. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக மட்டுமே தான். தேங்க்யூ. அடுத்த எபிசோட்ல தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த எபிசோட், ஃபைனல் எபிசோட், அதுதான் 5வது மெத்தட். அந்த மெத்தடோட இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். அந்த மெத்தடுக்கு அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.